ரோமர் 1 அதிகாரம் 5 வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கர்த்தரை துதித்து பாடவும், கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் அடியேனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த சாருக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 6 வசனம். மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். யார் யாருக்கு சொன்ன வார்த்தை? அப்ப அங்க கவனிங்க, யார் யாருக்கு சொன்ன வார்த்தை? தூதன் ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தை. சரியா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே தன்னுடைய சீடர்களுக்கு நான் உயிர்த்தெழுவேன் என்பதை என்ன செஞ்சார்? சொன்னார். வேதத்துல வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 21 வசனம். அது முதல் இயேசு, மத்தேயு 16:21, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார். அது முதல் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன கேள்வி கேட்கணும்? எப்பொழுது? பைபிள் வாசிக்கும் போது நிறைய கேள்வி என்ன செய்யணும்? கேட்கணும். டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனா இப்போ ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கறாங்க. நான் 3ஆம் வகுப்புக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன்கிட்ட சொன்னேன், டேய், இன்னொரு 15 வருஷம் கழிச்சு உனக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா, சார் நீங்க இந்த ஊர்ல ரொம்ப நாள் வேலை பார்த்தீங்களே, அந்த ஃபேமிலி எப்படி, அந்த பையன் எப்படின்னு என்கிட்ட தான் என்ன செய்வாங்க விசாரிப்பாங்கடா. ஒழுங்கா சேட்டை பண்ணாம இருப்பிற எடக்கு முடக்க நான் என்ன செஞ்சு போடுவேன், சொல்லி போடுவேன்டா அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அந்த பையன் கொஞ்சமும் யோசிக்கல. அடுத்த வார்த்தை சொன்னா, சார் உங்க கல்யாணத்தப்போ உங்களுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க உங்க சார்கிட்ட தான் கேட்டாங்களா? நான் யோசித்து பார்த்தேன். ஆக நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைங்களே வித்தியாசமா தினுசா நம்ம கிட்ட என்ன செய்யுது? கேள்வி கேட்குது. அப்ப வேதத்தை வாசிக்கும் போது நாம் அநேக கேள்விகளை என்ன செய்யணும்? கேட்கணும். வேதத்துல பாக்குறோம், சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசும்போது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அப்ப என்ன கேள்வி கேட்கணும்? இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அப்ப என்ன கேள்வி கேட்கணும்? எப்படிப்பட்டவர்களா, அவரை தெய்வமாக ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு பிதா என்ன செய்யறாரு? விரும்புகிறார். அப்படி இருந்து அவர் ஆராதிச்சாதான் அந்த ஆராதனையை அவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, எங்கே நாம் பார்க்கிறோம்? அது முதல் இயேசு. எது முதல்? சீடர்கள்ட்ட கேட்கிறார். என்ன ஜனங்கள் என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் எலிசான்னு என்ன செய்யறாங்க, எலியான்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சீமோன் குமாரனாகிய பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னப்பா சொல்றான்னு கேட்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அது முதல். அதுல இருந்து அவர் சீடர்களுக்கு அப்பப்போ நான் பாடுபடுவேன், மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட என்ன செய்வேன், எலும்புவேன்னு என்ன செஞ்சாராம்? சொன்னார். அவர் சொன்னபடியே அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். லூக்கா 24 அதிகாரம் 46-48 பார்க்கிறோம். எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் அதற்கு சாட்சிகள். அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நான் தொகுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். எப்பொழுதுமே என்னுடைய பிரசங்கத்து டைப்பை மாத்திருக்கேன். எப்படின்னா, ஒரு ஊர்ல மேலூர் பக்கத்துல கொட்டாம்பட்டின்னு ஒரு கிராமத்துல, தம்பி அந்த பக்கம் இருந்தீங்கல்ல, கொட்டாம்பட்டிங்கிற ஊர்ல செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ரோட்டு மேல ஒரு சர்ச்சு உண்டு. அந்த சர்ச்சில் ஒரு உபவாச ஜெபம் நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன்.
2 வருஷம் கழிச்சு திரும்ப ஞாயிறு ஆராதனையில செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். 12 மணிக்கு சர்வீஸு, 11:30க்கு நான் உள்ள போறேன். கொயர் பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. கேசிய போடுற பாப்பா வாசலை பார்த்து உட்கார்ந்துருக்கிறா. மற்ற பிள்ளைங்க ஆல்ட்ரை பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. என்ன பார்த்ததும் கேசிய போடுற பாப்பா கேசிய வாசிக்கிறத நிறுத்திட்டு பிரைஸ் லாடங்கள்னா, அதுக்கப்புறம் பாடுற பிள்ளைங்க எல்லாம் பாட்டை நிறுத்திட்டு திரும்பி பார்த்து பிரைஸ் லாடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம். 2 வருஷத்துக்கு முன்ன ஒரே ஒரு வாட்டி தான் இந்த சர்ச்சுக்கு என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். இந்த பிள்ளைங்க என்ன அப்படி ஞாபகம் வச்சிருக்குதுன்னு ஒரு சந்தோஷம். அங்க ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். பாப்பா, அங்கிள் உனக்கு தெரியுமாமான்னு கேட்டேன். ஏன் தெரியாது அங்கிள், இதுக்கு முன்னாடி எங்க சர்ச்சில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மெசேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்து அதோட நுப்பாட்டி இருக்கணும்ல, அதிக பிரசங்கித்தனமா அந்த பாப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுதான் அகஸ்டின் பல்ப் வாங்கின கதை. அந்த பாப்பா கிட்ட கேட்டேன், பாப்பா குட், அங்கிள ஞாபகம் வச்சிருக்கா, அங்கிள் என்ன டாபிக்ல பேசினேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டோன்னா அந்த பாப்பா கொஞ்சமும் யோசிக்கல, லைட்டா யோசிச்சு என்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி கேட்டா. அப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு நான் என்ன செய்யவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பாப்பா கேட்டா, அங்கிள் எனக்கு மறந்து போச்சு, நீங்க சொல்லுங்க. நானும் யோசிச்சு பாக்குறேன், என்ன டாபிக்ல பேசுனேன்னு எனக்கு என்ன செஞ்சு போச்சு, மறந்து போச்சு. மனசுக்குள்ள தேவையாடா அகஸ்டின் உனக்கு இப்படி ஒரு அவமானம் இருந்தாலும் பாப்பாவை என்ன செஞ்சாகணும், சமாளிச்சு ஆகணுமே. பாப்பா கிட்ட மெதுவா சொன்னேன், சாரி பாப்பா, அங்கிள் நிறைய சர்ச்சஸுக்கு போறேன், நிறைய டாபிக்ல என்ன செய்யறேன், பேசுறேன். ஆகையினால உங்க சர்ச்சில் பேசின டாபிக் எனக்கு என்ன செஞ்சு போச்சு, மறந்து போச்சுன்னு. அந்த பாப்பா கொஞ்சமும் யோசிக்கல. அடுத்தால சொன்னா, அங்கிள் எங்க சர்ச்சுக்கும் நிறைய அங்கிள்ஸ் வர்றாங்க, நிறைய டாபிக்ல என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஆகையினால நீங்க பேசின டாபிக் எனக்கு என்ன செஞ்சு போச்சு, மறந்து போச்சுன்னா. அதுல இருந்து ஒரு சர்ச்சிலையும் நான் என்ன பேசுனேன்னு என்ன செய்யவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஒரு முள் குத்துன அனுபவம் அந்த காடை கலக்கிற வரைக்கும் எச்சரிக்கையா போகும் பாத்தீங்களா. அது மாதிரி என் ஊழியத்துல இனி எந்த சர்ச்சிலையும் போய் இந்த மாதிரி கேள்வி என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிரசங்கத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணேன், ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி 3 ஊ 3 ஓ 3 ஆன்னு சொல்லி கொஞ்சம் தொகுத்தேன். ஒரு தோத்திர பண்டிகைக்கு கூப்பிட்டாங்கன்னா 3 ஊ எடுத்துட்டு போவேன். உற்சாகமாய் கொடுங்கள், உள்ளதை கொடுங்கள், உள்ளத்தை கொடுங்கள். அடுத்த வருஷமும் தோத்திர பண்டிகைக்கு அதே சர்ச்சில் கூப்பிட்டாங்க. என்னடா போன வருஷம் என்ன பேசணும், ஊ பேசியிருக்கோம், இந்த வருஷம் என்ன பேசுறது அப்படின்னு போனேன். 3 ஓ பேசினேன். ஒப்புரவாகி கொடுங்கள். மத்தையில இருக்குது இல்ல, பலிபீடத்துல காணிக்க கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும், அப்போ ஒப்புரவாக்கி கொடுங்கள். அடுத்தால ஒடுக்கி கொடுங்கள். உங்களையே நீங்க என்ன செய்யுங்க, தியாகம் பண்ணி கொடுங்க, ஒடுக்கி கொடுங்கள். அப்புறம் ஒழித்து கொடுங்கள். 3 ஓ வந்துருச்சா. அடுத்த வருஷமும் அதே ஊர்ல கூப்பிட்டாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். 3 ஏ எடுத்தேன். அல்லேலூயா. ஆமா, 3 ஏ எடுத்தேன். ஏன் பண்டிகை, எதற்கு பண்டிகை, எப்படி பண்டிகைன்னு ஒரு 3 டாபிக்ல பேச ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு 3 வி சொல்லி தரப்போறேன். 3 வி சொல்லி தரப்போறேன். சரிதானா? இடையிடையே கேள்வி கேட்பேன், அலர்ட்டா இருக்கணும். சரிதானா? சரி, என்ன சொல்லி கொடுக்க போறேன்? 3 வி. ஆண்டவர் உயிர் தெழுந்ததினாலே நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாகி இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். Your faith is vain. உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நம்முடைய விசுவாசம் என்ன? விசுவாச பிரமாண ஆலயத்துல என்ன செய்யறோம், சொல்றோம். எப்படிமா ஆரம்பிக்கும் விசுவாச பிரமாணம்? வேற யாரும் சொல்லக்கூடாது, கேட்கிறவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். விசுவாச பிரமாணம் எப்படி ஆரம்பிக்கும்? எந்த பக்கம் போயிடலாமா? விசுவாச பிரமாணம் எப்படி ஆரம்பிக்கும்? டெய்லி சர்ச்சில் சொல்றோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். தம்பிக்கு ஒரு பிரைஸ் கொடுங்க சார், பர்ஸ் உள்ள இருக்கு. இத்தனை பேர் இருக்கத்தக்க அந்த தம்பி தான் என்ன செஞ்சிருக்கான், சொல்லியிருக்கான். பார்த்து சொன்னானோ பார்க்காம சொன்னா அதெல்லாம் காரியம் கிடையாது. கேமராவிலே நிற்க மாட்டேனே. கிளாப் பண்ணிருங்க தம்பிக்கு. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய, அப்புறம் பொந்திபிலாத்தின் காலத்தில்
பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். சரி, அவிடத்திலிருந்து அவர் எழுந்தருளினார். அப்புறம் அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும், இதை நம்ம உணர்ந்து சொல்றோமா? உயிருள்ளோரையும் மரித்தோரையும் எதுக்கு வருவாரு? அப்படி நியாயம் தீர்க்க வருவாருங்கிறத நம்ம உணர்ந்து சொன்னோம்னாலே எல்லாருமே மனம் திரும்ப வரும். அல்லேலூயா. எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. டெய்லி நம்ம அறிக்கை செய்யறோம், நம்முடைய விசுவாசத்தை டெய்லி அறிக்கை செய்யறோம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். ரோமர் 10:9 கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எங்க விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்கணும்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து 1 கொரிந்தியர் 15:3-4-5 வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. 12 அவர் என்ன செஞ்சாரு? தரிசனமானார். ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அவர் என்ன செஞ்சாரு? கடைசியில் அகால பிறவி போன்ற எனக்கும் என்ன செஞ்சாரு? பவுல் எழுதுறார். அகால பிறவின்னா என்ன? அகால பிறவின்னா என்ன? அகால பிறவி போன்ற எனக்கும், கரெக்ட் தான், சொல்லுங்க. அகால பிறவி புது மொழிபெயர்ப்புல குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைன்னு இருக்கு. அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று எழுதுகிறார். அப்போ பவுல் என்ன எழுதுகிறார்? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆவது நாள் என்ன செஞ்சாரு? உயிர்த்தெழுந்தார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்துல அந்த விசுவாசம் இருக்கணும். என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? உயிர்த்தெழுந்திருக்கிறார். நீ இருதயத்துல விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். 10ஆம் வசனம், நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்போ விசுவாசித்தா போதாது, வாயில என்ன செய்யணும்? வாயில என்ன செய்யணும்? அறிக்கையிட்டால் அங்கே அறிக்கை பண்ணப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிவிக்கப்படும். தொடர்ந்து எழுதுறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவங்க என்ன செய்யப்படுவதில்லை? வெட்கப்படுவதில்லை. 12ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார் என்று எழுதுகிறார். 13ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். அடுத்த வசனத்துல எழுதுறாரு, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் நம்முடைய பாரத தேசத்துல நிறைய பேர் அவரை என்ன செய்யல? தொழுது கொள்ளவில்லை. அப்போ ஏன் தொழுது கொள்ளல? அவரை தெய்வமா அவங்க என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், அவரை விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? விசுவாசம் எப்படி வரும்? அடுத்தால பாருங்க, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி? நமக்கு, நம்ம முன்னோர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய முன்னோர்கள் கேள்விப்பட்டார்கள், நாம் கேள்விப்பட்டோம், விசுவாசித்தோம். அவங்க ஏன் விசுவாசிக்கல? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி? பிரசங்கிக்கிறவன் இருந்தாதான் அவங்க என்ன செய்ய முடியும்? கேள்விப்பட முடியும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அடுத்தால பிரசங்கிக்கிறாள் எப்படி வருவாங்க பாருங்க. 15ஆம் வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிற. விசுவாசம் கேள்வியினாலே வரும். அப்படியானால் விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யணும்? கடத்தணும். மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கடத்தணும். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி அவரை
தொழுது கொள்வார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இந்த விசுவாசத்தை நாம் மற்றவர்களுக்கு கடத்துகிறவர்களாக இருக்கணும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப அனுப்பணும். சபையானது மிஷினரிகளை அனுப்புகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். அப்படி அனுப்புனாதான் பிரசங்கிப்பாங்க. பிரசங்கிக்கிறவர்கள் இருந்தாதான் அவங்க கேள்விப்படுவாங்க. கேள்விப்பட்டாதான் அவங்க விசுவாசிப்பாங்க. விசுவாசித்தாதான் கர்த்தரை தெய்வமா என்ன செய்வாங்க? தொழுது கொள்ளுவாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகையினால நாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நாம் அவரை அறிவிக்கிறவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்முடைய விசுவாசத்தை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த நாம் ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா. கிறிஸ்தவ சபை இன்றைக்கு இருந்திருக்காது. ஆகையினாலே நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தை நாம் மற்றவங்களுக்கு கடத்துகிறோமா? சபையாக, குடும்பமாக மிஷினரி ஊழியங்களை நாம் தாங்குகிறோமா? அல்லது நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காக நாம் அனுப்புகிறோமா? யோசித்து பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் இந்த கிறிஸ்தவ விசுவாசமே இல்லை. ஆகையினாலே விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக இருக்க வேண்டும். மோசே விசுவாசத்தினாலே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே அநேகர் என்னென்ன செய்தார்கள் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணாகி இருக்கும். அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நாம் விசுவாசத்திலே பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மீண்டும் வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திராட்டா நீங்க இன்னும் உங்க பாவத்துலதான் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. அப்ப கிறிஸ்து எழுந்திருக்கிறாருங்கிறதுனால பாவத்திலிருந்து நம்ம என்ன ஆகி இருக்கணும்? விடுதலை ஆகி இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் விடுதலை பெறுவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே நிலைத்திருப்பீர்கள். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதை நாம் உணர்கிறோம். நாம் நீதிமான்களாக வாழும்படியாக அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டு இருக்கிறார். விடுதலை பெற வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு என்ன செய்கிறார்? இருக்கிறார். எபிரேயர் 2:18 பார்க்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 பேதுரு 2:19 பேதுரு எழுதுகிறார், ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். நீங்களும் நானும் அடிமையாய் இருப்பதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் விடுதலையின் வாழ்க்கை வாழ வேண்டும். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள் என்று பார்வோன் சொன்னான். அடுத்தால சொன்னா, புருஷர்கள் மட்டும் போயிட்டு வாங்க, ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் இங்க என்ன செய்யிட்டு இருக்கட்டு. இல்ல, நாங்க எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்துகிட்டு நாங்க யெகோவாவை என்ன செய்ய மாட்டோம்? ஆராதிக்க மாட்டோம். புருஷர்கள் ஸ்திரீகள் எங்கள் ஆடு மாடுகளோடு கூட விடுதலையோடு கூட வனாந்திரத்துல எங்கள் தேவனுக்கு என்ன கொண்டாட போறோம்? பண்டிகை கொண்டாட போறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நாம் அடிமை. 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய முன்னிலைமையிலும்
பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஒரு மனிதன் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசு சொன்னார் யோவான் 8:34, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவாங்க, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம் என்று பாடுவார். அப்படியானால் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குறிப்பிட்ட பாவத்திற்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்றால் அந்த பாவம் நம்மை ஜெயித்திருக்கிறது, நாம் அதற்கு அடிமையா இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நான் வாலிப வயதுல ஒரு சிறுவர் ஊழியராக இருந்தேன். சிறு பிள்ளைகள் மத்தியில இந்த பப்பட் ஷோ மூலமா நாங்க ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு 3 பொம்மை உண்டு. ஒரு பொம்மைக்கு தலையில முடியே என்ன செய்யாது, இருக்காது. 2 முடி மட்டும் என்ன செய்யும், இருக்கும். 2 பிள்ளைங்க அந்த பொம்மையை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, ஏ மொட்டை உனக்கு முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. யாரை பார்த்து முடியலன்னா, எனக்கு முடி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மை சொல்லும். உடனே 2 முடியை வச்சுக்கிட்டு பெரிய டிஸ்கோ முடின்னு நினைப்பா, உனக்கு முடியல, நீ யாரு, மொட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இந்த பொம்மை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஏய் நீ கிறிஸ்தவ பையன் தானே, இன்னைக்கு காலையில வேதம் வாசித்தியா அப்படின்னு, ஜோம் பண்ணியா அப்படின்னு என்ன செய்யும் கேட்கும். கேட்ட உடனே காலையில எந்திரிச்சதே லேட்டு, ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருந்து, ஆகையினால முடியல. என்ன சொன்னா, முடியல. ஆமா, எழுத்து வழக்குல தான் முடியவில்லைன்னு என்ன செய்வோம், எழுதுவோம். பேச்சு வழக்குல அது என்னது, முடியல. அப்போ முடியலன்னா மட்டும் முட்டை இல்லப்பா, வேதம் வாசிக்க முடியலன்னாலும் நீ என்னதுதான், நான் சரீர பிரகாரமா மொட்டை, நீ என்ன மொட்டை, ஆவிக்குரிய மொட்டை. அடுத்தால இன்னொரு பையனை பார்த்து கேள்விக்கு, உங்க அப்பா அம்மா எல்லாம் ஊழியத்தை தாங்குறாங்களா, ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு வாங்குற சம்பளம் இஎம்ஐ கட்டையே சரியா இருக்குது, எங்க இருந்து ஊழியத்தை தாங்க, ஆகையினால அவங்களுக்கு என்ன இல்லை. அப்ப அவங்களும் யாருதான், முடியலாட்டா மட்டும் மொட்டை இல்ல, எதெல்லாம் நமக்கு முடியலன்னு சொல்றோமோ அந்த விஷயத்துல நம்ம யாரு, அல்லேலூயா. சரீர பிரகாரமா நம்முடைய முடி குறைஞ்சிடக்கூடாதுன்னு நான் வாலிபனாக இருக்கும்போது நேசரத்துல ஒரு அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அன்னைக்கு பனி, காலெல்லாம் அப்படியே வெள்ளையா இருந்துச்சு. நிறைய போனேன், அம்மா எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் அப்படின்னு உள்ள போனேன். அம்மா கிச்சன்ல இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அங்க ஷோகேஸ்ல இருக்கிற ஒரு எண்ணெயை எடுத்து, அந்த பாட்டியம்மாவுக்கு 75 வயசு இருக்கும், ஒரு எண்ணெயை எடுத்து தடவி காலில் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அடா பாவி, நான் ஹேர் ஆயில் வாங்கி வச்சிருக்கேன், அதை என்ன செய்யலாம், காலுக்கு தேய்க்கிறதுக்கு உனக்கு ஹேர் ஆயிலா தேவைப்படுது, வேற என்ன தந்திருப்பேன்ல, என்ன அவசரம் உனக்கு அப்படின்னாங்க. 75 வயசு பாட்டிக்கும் அல்லேலூயா சரீர பிரகாரமா என்ன ஆயிடக்கூடாது, மொட்டை ஆயிடக்கூடாதுன்னு என்ன செய்யறோம், ஹேர் ஆயில் என்ன செய்யறோம், கேட்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வயசான ஆள் ஆயிடக்கூடாது. எங்க ஹெச்எம், எனக்கு அப்போ 52 வயசு, எங்க ஹெச்எம் 60 வயசு. அந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போறாங்க. ஆனா டைக்கு அடிச்சு கும்முன்னு என்ன செய்வாப்ல, வருவாப்ல. ஒரு பையனை அட்மிஷன் போட்டிருந்து 1ஆவதுல, கொஞ்ச நேரம் இங்க இருடா, அப்புறம் உன் கிளாஸுக்கு அனுப்புறேன், அதுல உட்காரு அப்படின்னு. அந்த பையன் சொன்னா அந்த டீச்சர்கிட்ட போய், நான் உங்க கிளாஸ்ல எல்லாம் இருக்க மாட்டேன், நான் அந்த தாத்தா கிளாஸுக்கு போறேன்ட்டான். அவங்களுக்கு என்னோட வயசு 8 கூட, ஆனா அவங்கள ஆண்டின்னு சொல்லுவான் போல, நம்மள என்ன சொல்லிட்டான், அல்லேலூயா. ஆமா, அதுக்காக நம்ம எங்க வீட்லயும் பிள்ளைங்க சொல்லும், எப்பா கொஞ்சம் டை அடிங்கப்பா அப்படி. நான் என்ன ஆலன் பால் மாதிரி டிவியில எப்பா வரேன், ஏதோ ஒரு சின்ன சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது தப்பா டையுமே. அல்லேலூயா, ஆமென். ஒரு சர்ச்சில், சிவகங்கையில் ஒரு சர்ச்சில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், வாலிபர்களின் மகிமை அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. சரியா? அப்போ நரைச்சிட்டுனாலே நமக்கு ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். பெரிய மனுஷன் ப்ரமோஷன் என்ன செஞ்சிட்டாரு,
என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்துட்டாரு. அந்த ப்ரமோஷனை நம்ம தக்க வச்சுக்கிடணும். டீ ப்ரமோட் என்ன செய்யக்கூடாது. இப்ப எனக்கு ஹெச்எம் போஸ்ட் வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த போஸ்ட்டுக்கு நான் தகுதி இல்லைன்னு டீ ப்ரமோட் ஆயிடுவேனா? அதற்கு ஏற்றாற் போல் என்னுடைய தகுதியை என்ன செய்வேன்? வளர்த்துக்கிடுறது. அப்போ நம்ம ப்ரமோஷனை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? தக்க வச்சுக்கிடணும். டீ ப்ரமோட் என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாதுன்னு. முடிஞ்ச பிறகு, சர்வீஸ் முடிஞ்ச பிறகு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க. அந்த ஐயா சொன்னாரு, ஐயா நான் தாசில்தாரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். என்னுடைய மனைவி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருந்து என்ன செஞ்சிருக்காங்க? ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனா 2 பேர் இன்னைக்கு ஆண்டவர் எங்க கூட பேசினாரு. 2 பேருமே டை அடிச்சுட்டு தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு என்ன செஞ்சோம்? வந்தோம் அப்படின்னாங்க. உடனே நான் ஜோக்குக்காக தான் சொன்னேன், பெருசா எடுத்துக்கிடாங்கன்னு. இல்ல ஜோக்கு இல்ல. முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப சரீர பிரகாரமாக நம்ம நல்லா இருக்கணும்னு முயற்சி செய்யறோமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன இல்ல, முடியல. என்ன இல்ல, முடியல. அப்ப நம்ம யாரு? மொட்டை. உங்க வீட்டுக்கெல்லாம் பால்காரங்க எத்தனை மணிக்கு வருவாங்க? உங்க வீட்டுக்கெல்லாம் பால்காரங்க எத்தனை மணிக்கு வருவாங்க? வர்றதே அப்படியா? 7:30. சரி, எங்க வீட்டுல 6:40க்கு வருவாங்க. எங்க வீட்டுல 6:40க்கு வருவாங்க. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆயிட்டா நைட்டு படுக்கும்போது மிஸ்ஸஸ் அகஸ்டின் சொல்லுவாப்ல, உங்களுக்கு தான் வயசாகி போச்சு, தூக்கம் இல்லாம கிச்சனுக்கும் காலுக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய? நடந்துகிட்டு இருக்கிய. நாளைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை ஃப்ரீயா எங்களை என்ன செய்ய விடுங்க? ஆமா, கூட 1 மணி நேரம் என்ன செய்ய விடுங்க? தூங்க விடுங்க. நானும் பெர்மிஷன் கிராண்டட். சரியப்பா, என்ன செய்யுங்க? தூங்குங்கன்றேன். சரியா? படுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவா, காலையில எந்திரிச்ச உடனே ஞாபகமா தூக்க மாட்டிருங்கப்பா. காலையில எந்திரிச்ச உடனே ஞாபகமா என்ன செஞ்சிருங்க? ஒரு நேரம் சொல்ல மாட்டான், திரும்ப திரும்ப சொல்லுவான். மறந்துடாதுங்க, ஞாபகமா என்ன மாட்டிருங்க. ஒரு நாள் கேட்டேன், அவளுக்கு புரியல. உங்களுக்கு புரியுது சிரிக்க, அவளுக்கு புரியல. ஒரு நாள் கேட்டேன், எவ்வளவு அப்படி மாட்டிட்டா நீ ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் சொல்லிடுவியா, ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுவியான்னு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சது. 6:40க்கு வர்ற பால்கார மாவுக்கே நம்ம என்ன மாட்டோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதிகாலையில ஆண்டவர் என்ன செய்யணும்? அழகா பழைய ஒரு பாட்டு உண்டு, காலமே நீ எழுந்து கடவுளை துதி நன்று, காலதாமதம் நன்றென்று. லில்லியன் ஸ்டான்லி அக்கா தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்காங்க, பால்மணி ஓசை கேட்கும் முன்னே. அவங்க வீட்டுல 7 மணிக்கு எல்லாம் பால் வரல, காலையில என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. பால்மணி ஓசை கேட்கும் முன்பதாகவே என்னுடைய தியான வேலையை நான் முடித்து விடுவேன் என்று எழுதியிருக்கிறாங்க. பால் மணி ஓசை கேட்கும் முன்னே என்னுடைய தியான வேலையை நான் என்ன செஞ்சிருவேன்? முடிச்சிருவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நான் வாலிபனாக இருக்கும்போது நம்முடைய திருச்சபையில தான் மூக்கி மேனிக்கு தெரியும், கதவை பூட்டிக்கிட்டு என்ன செய்வேன்? கதவை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுவேன். இங்க இருந்து ஆல்டர் வரைக்கும் முட்டிக்கால நடப்பேன். ஆண்டவரே, பாவத்தை ஜெயித்து உமக்காக நான் என்ன செய்யணும்? வாழணும். அப்ப கர்த்தர் நமக்கு என்னதை கொடுக்கிறார்? விடுதலைய கொடுக்கிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே நிலைத்திருப்பீர்கள். கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில எழுந்துட்டார்னா நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு நம்ம மரிச்சிட்டோம், நீதிக்கு என்ன செஞ்சிருக்கோம்? உயிரோடு எழும்பி இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, 2 வி பார்த்துட்டோம். பாப்பா, முதவி என்னதுமா? வேற யாரும் சொல்லக்கூடாது. முதவி என்னது? விசுவாசம். வெரி குட், கிளாப் பண்ணுங்கப்பா. 2வது வி என்னம்மா? வேற யாரும் சொல்லக்கூடாது. 2வது வி என்னது? போல்டா மகா சொல்லி கொடுக்கணும். 2வது வி என்னது? இப்பதான் சொன்னேன், விடுதலை. 2வது வி என்னது? விடுதலை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலே நிலைத்திருப்பீர்கள். பாப்பாவுக்கு ஒரு பரிசு கொடுத்துடலாம். ஒன்னு சொல்லியிருக்காருல, என்னமா தாத்தாங்கிறானு. மூன்றாவதாக, விண்ணகத்திற்கு நம்மளெல்லாம் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இயேசு உயிரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு?
எழுந்திருக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:11 அந்த தூதர்கள் சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே இதுதான் நம்முடைய விசுவாசம். அப்படியே மறுபடியும் வருவார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேளையை அவருமே அறிவார், ஆண்டவரே அறிவார். ஹல்லேலூயா. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாம என்ன செய்து நடக்குது. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதே போல மீண்டும் என்ன செய்வாரு? வருவார். எதற்காக? நாம் அவரோடு கூட என்ன செய்ய போறோம்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் எல்லாம் முதலாவது உயிரோடு கூட என்ன செஞ்சுவாங்க? மரித்தவர்களை குறித்து மற்றவர்கள் துக்கப்பட்டு அறிவில்லாது இருக்கிறது போல நீங்கள் அறிவில்லாது இருக்க எனக்கு மனசில்லை. கடைசி காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது கிறிஸ்தவர்களாய் மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நம்ம கல்லறையில எப்படி மரிச்சாலும் என்ன எழுதுவான்? எப்படி மரிச்சாலும் கல்லறையில என்ன எழுதுவான்? கர்த்தருக்குள். ஆமா, ஒரு வசனம் சொன்னாங்களே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் எனக்காக என்ன கிரீடம் இருக்குது? நீதியின் கிரீடம். நவம்பர் 2 கல்லறை திருநாள்னு ஒண்ணு நடத்துவாங்க ரோமன் கத்தோலிக்க. நம்ம சகல ஆன்மாக்களின் திருநாளா கல்லறை திருநாள்னு அங்க கல்லறை தோட்டத்துல போய் சர்வீஸ் நடத்துவாங்க. பெங்களூர்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு பெரிய சர்ச்சோடைய கல்லறை தோட்டம், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த ஒரு கல்லறை தோட்டம். 3ஆம் தேதி அந்த கல்லறை தோட்டத்துல வேலை செய்யற வாட்ச்மேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அப்பாடா, இன்னைக்கு காலையில மட்டும் 8500 பாட்டில் பொறுக்கிருக்கேங்கிறார். 8500 பாட்டில் பொறுக்கிருக்காரு. அவன் ஐடி ஃபீல்ட்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். வரும்போது பாட்டிலோட பெனலோட வரானான். எங்க தாத்தா உயிரோட இருக்கும்போது இந்த பிராண்ட் தான் விரும்பி குடிப்பாருன்னு பெனலை வச்சு ஓட்ட போட்டு உள்ள ஊத்துறான். இவங்களுக்கெல்லாம் போர்டுல என்ன இருக்குது? கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு அவனவன் தன் தன் வரிசையில் என்ன செய்வான்? உயிர்ப்பிக்கப்படுவான். வேதம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் என்று எழுது என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-2 பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகையினால பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாட வேண்டும். கல்யாண பாட்டுல ஒரு வேர்டு வரும். நானும் டவுசர் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே கொட்டி வாழ்த்த போயிருக்கேன். ஆனா எனக்கு அர்த்தம் புரியல. சகை கல்யாணத்தப்போ வாழ்த்தும் போது பாடும்போது தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு பாட்டுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, விண்மக்களாக நடக்கவே வேந்தா நடத்துமே. மணமக்கள் எப்படி நடக்கணுமா? அவங்க என்ன மண்ணுக்குரியவங்க? அவங்க என்ன யாரு? நம்ம இந்த மண்ணுக்குரியவங்க அல்ல. பூமியிலே நான் பரதேசி, உம்முடைய கற்பனைகளை எனக்கு என்ன செய்யும்? தெரிவியும்னு தாவீதுராஜா என்ன செய்யறாரு? நம்மள யாராவது பரதேசின்னா என்ன வந்துரும்? என்ன வந்துரும்? யாரை பார்த்துட்டா பரதேசின்னு சொன்ன? பிற தேசத்தை சார்ந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் கபடாய் ஆணையிடாமலும் தன் பணத்தை வட்டி அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் 23 என்ன வருது? எலெக்ஷன் வருது. நம்முடைய ஜனநாயக கடமையை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். சரியா? ஆனா எல்லா கட்சியும் போட்டி என்ன கொடுக்கறாங்க? கருங்குலையில கரூர்ல எனக்கு போன எம்பி எலெக்ஷனோட ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. பிரதர் வீட்டில் இருக்கீங்களா? ஆமா. வண்டி ஃப்ரீயா இருக்கா? ஆமா. தம்பி வருவான், கொஞ்சம் வண்டி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சிஸ்டர் வர சொல்லுங்க, எதுக்காக வண்டி கேட்குறீங்கன்னு கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, நாங்க பழைய அட்ரஸ்ல இருந்தோம் பாத்தீங்களா, அங்க டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. என்ன டோக்கன்? அந்த டோக்கன் வாங்கினவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க? பணம் கொடுப்பாங்க. டோக்கன் வாங்குறதுக்கு தம்பியை அனுப்பணும்னாங்க. அப்ப நான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் துதி மண்டபத்துல 12 மணி நேரம் உபவாச ஜபத்துல கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு சித்தமான ஆட்களை தாரோன்னு ஜெபம் பண்ணீங்களே, அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரான்னு. உடனே அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கறவங்களையும் கொடுக்க விட மாட்டீங்க, போன வைங்க அப்படின்னாங்க. சீர்திருத்தவாதி சீதனம் பெற மாட்டான்னு சாக்ரட்டிஸ் சொல்லுவாரு. சீர்திருத்தவாதி என்ன பெற மாட்டானா? சீதனம் பெற மாட்டானா? ஆக காமராஜரை போல நல்ல ஒரு அரசியல் தலைவர் வேணும்னு சொல்றோமே, காமராஜர் காலத்துல இருந்த வாக்காளர்களை போல நம்ம இருக்கிறோமா? காமராஜர் காலத்துல ஓட்டு போட்ட ஒரு வயசான ஐயாவை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா காமராஜர் காலத்துல எப்படியா நீங்க ஓட்டு போட்டீங்க? கட்சி செலவுக்கு நாங்க 5 ரூபா கொடுத்து ஓட்டு போட்டோன்னு. கட்சி செலவுக்கு காரியாலயம் போட்டு டீ எல்லாம் கொடுக்கறாங்கல்ல, இந்த செலவுக்கு கட்சியில இருக்க நாங்க எல்லாரும், ஓட்டு போடுற நாங்க எல்லாரும் ஆளுக்கு 5 ரூபா, கஷ்டப்பட்டவங்க 2 ரூபா 3 ரூபா கொடுத்து நாங்க என்ன செஞ்சோம்? ஓட்டு போட்டோம். யோசிச்சு பாருங்க. சிலர் சொல்றாங்க, அவன் அப்ப விட்டு காசையா கொடுக்கறான், நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசு தானே, நம்ம வரி பணம் தானே, அவன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அதை வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பணம் எப்படி வருது சொல்லட்டுமா? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு டீச்சர் கிருஷ்ணகிரியிலேயோ அல்லது கரூர்லயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அவங்க வீட்டுக்காரரு விபத்துல இறந்து போயிட்டாரு. விடோ கோட்டாவில் பீரியார்டின்னு ஒண்ணு இருக்கு. விடோ கோட்டாவில் அவங்க எங்க வந்துடலாம்? தூத்துக்குடிக்கு என்ன செஞ்சிடலாம்? வரலாம். அவங்களுக்கு பீரியார்டி முன்ன வந்துடும். லிஸ்ட் முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கு எல்லாம் பீரியார்டி உண்டு. இந்த ஒரு டீச்சர் அங்கிருந்து அழுது ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்படியாவது நான் என் சொந்த ஊருக்கு போயிடணும், எங்க சொந்தக்காரங்களோட நான் இருக்கணும், இந்த வருஷம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிடணும் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற வேக்கன்ட் பிளேஸ எம் கோட்டாம்பாங்க, மினிஸ்டர் கோட்டா அல்லது மணி கோட்டா மறைச்சி அங்க இருக்கிற ஆட்கள் எங்க வந்துருவாங்க? அப்ப அங்க ஒரு டீச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? அந்த கண்ணீர் யாருக்கு வரும்? அந்த பணத்தை வாங்குறவங்களுக்கு தான். ஹல்லேலூயா. நான் வாலிபனாக இருக்கும்போது கிளமன் ஜான்சன் ஐயா சாத்தாங்குளத்துல இருந்தாங்க. அப்ப இந்த 10 பைசா 20 பைசா எல்லாம் செல்லும். அப்ப நான் பாஸ்டேட் ரைட்டரா கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன். இந்த டோட்டல் போடும்போது 10 பைசா வித்தியாசம் வரும். 10 பைசா தானே ஐயா, விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன உடனே, அகஸ்டின் நீ பைபிள் படிக்கலையா? படிக்க ஐயா. கேயாசிக்கு குஷ்டரோகம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? நாகமான்ட்ட என்ன வாங்கினான்? இவன் சொல்லாமலே என்ன வாங்கினான்? பணம் வாங்கினான். இந்த சர்ச்சில் ரோட்ல போற அம்மா, ஏதோ ஒரு வயசான அம்மா, ஐயோ வயிற்று வலி சுகமாகலையே ஆண்டவரே, எத்தனை டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, என் வயிற்று வலி சரியாயிட்டுனா 10 பைசா அந்த கோயில் உண்டியல்ல என்ன போட்டுருதேன், காணிக்க போட்டுருதேன்னு பொருத்தனை பண்ணி சோ பண்ணியிருக்கோம். வயிற்று வலி சரியா இருக்கும். அந்த அம்மா கொண்டு சர்ச்சு உண்டியல்ல என்ன போட்டிருக்கோம்? 10 பைசா காணிக்க போட்டிருக்கோம். அந்த 10 பைசாவை நீ எடுத்துட்டா அந்த வயிற்று வலி யாருக்கு வந்துடும்? அப்புறம் இயேசு அழைக்கிறார் ஜெபம் பண்ணாலும் கேட்காது, இயேசு விடுவிக்கிறார் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது? கேட்காதுடா. உனக்கு எதுவும் வேணா வா, நான் ஹோட்டலுக்கு கூட்டு போறேன், என்ன வாங்கி தரேன்? சாப்பாடு வாங்கி தரேன். சர்ச்சு காசுல 1 பைசா என்ன செய்யக்கூடாது? வித்தியாசமே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். ஆனா இன்னைக்கு கேள்விப்படுறோம், டிஏங்கிற பெயர்ல வச்சு தீட்டிடுறாங்கன்னு கேள்விப்படுறோம். யோசித்து பாருங்கள். நான் கரூர்ல ஒரு கிராமத்து சபைகளுக்கு அடிக்கடி போவது உண்டு.
ஒரு நாள் வருமான காணிக்கைன்னு திருச்சி தஞ்சை திருமண்டலத்தில் கலெக்ட் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்ட சர்ச்சுக்கு அதை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ரினோவேஷன் ஒர்க்குக்காக 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு சர்ச்சில் வயரிங் பிளம்பிங் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பூச்சி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சர்ச்சிலே ஒரு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. ஏங்க உங்க சர்ச்சில் நீங்க செய்யாம இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறாரு, வேலை செய்யறாரு. நீங்க ஒரு நல்ல எலக்ட்ரீஷியன், நல்ல பிளம்பர், உங்க சர்ச் வேலையை யார் செய்யணும், நீங்க செய்யணுமே, நீங்க ஏன் செய்யலன்னு சொல்லி கேட்டேன். கேட்டோன்னு அவர் சொன்னாரு, சார் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னாரு. என்ன பிரதர்னு, 30% கமிஷன் கேட்குறாங்க சார். 30% என்ன கேட்குறாங்க, கமிஷன் கேட்குறாங்க. அவங்க வேலையே செய்யாமல் 30% எடுத்துக்கிடுவாங்க. நான் வேலையும் செய்யணும், மெட்டீரியலும் போடணும். 70% வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் பாட்டுக்கு மெட்டீரியல் குறைஞ்சது போட்டால் ஊர்க்காரெல்லாம் என்ன செய்வான், என்ன செய்வான், திட்டுவான். இது எவனோ ஒருத்தையும் திட்டு வாங்கிட்டு போகிறான், எனக்கு அந்த வேலையே வேண்டாம். அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், கைகளில் சுத்தம் உள்ளவனும். யோசிச்சு பாருங்க, எங்க வீட்டுல மாடியில ஒரு நர்ஸ் வாடகை குடியிருக்கிறாங்க. 14 லட்சம் கேட்கறாங்க. 12 லட்சத்துக்கு பேசியாச்சு, இறங்க மாட்டுக்காங்க திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு. இந்த காசு தான் எங்க வருது, இந்த காசு தான் எங்க வருது, எலெக்ஷன் செலவுக்கு என்ன செய்யுது, வருது. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குங்க, 20,000 தாங்கன்னு கேட்டா 4 மடங்கு திருப்பி கொடுக்க ரெடியா இருக்கணும். 80,000 ரூபாய்க்கு ஒரு ஆபரேஷன் நம்ம உடம்புல ரெடியா இருக்கும். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா. இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாங்களா? நான் அப்ப கரூர்ல லாலாப்பேட்டைன்னு ஒரு இடத்துல இருந்தேன். நான் டிவி வாங்கியே போகல. அங்க ஒரு மளிகை கடையில ஜாமான் வாங்க, பாட்டக்கரையை சேர்ந்த அண்ணன். அந்த அண்ணன் போன் போட்டாரு, அண்ணே டிவி வாங்கிட்டீங்களா? இல்லையா, வாங்கல. பஞ்சாயத்து கிளர்க்கு நமக்கு ரொம்ப வேண்டியவன், நீங்க போங்க, நான் பஞ்சாயத்து கிளர்க்கு என்ன செய்றேன், போன் போடுறேன், போய் டிவியை வாங்கிட்டு வாங்கன்ட்டார். நானும் போனேன். போன உடனே ஒரு ஃபார்ம் எடுத்து கையில கொடுத்தாப்புல. அந்த ஃபார்மை படிச்சு பார்த்தேன். என்னுடைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன், இப்படிக்கு உண்மை இல்லைன்னு இருந்தது. எனக்கு பக்கனிச்சு. ஏன்னா அப்பதான் பெரிய ஒனிடா டிவி, கலர் டிவி என்ன செஞ்சிருக்கேன், வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ, என்னுடைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இல்லைன்னுலாம் கையெழுத்து போட வேண்டியிருக்கு, வேணாம் எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், நம்ம வாங்காம போயிட்டா அண்ணாச்சி பியூலாவுக்கு போன் போடுவார். நான் உங்க வீட்டாளுக்காக கிளர்க்கிட்ட பேசி என்ன செஞ்சிருக்கேன், எங்க அண்ணன் அவர் வருவாரு கொடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். உங்க ஆள் பூர்ண யோக்கியர் மாதிரி வாங்காம என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. அவன் என்ன கழுவி ஊத்துறான் அப்படின்னு பியூலாவுக்கு போன் போடுவார. என்ன பண்றது, சரின்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதே வாரத்துல ஒனிடா டிவி டாம் கடைசி வரைக்கும் பேரே பார்க்க முடியல. அலையலூயா, அலையலூயா. ஆமா, ஒரு மெக்கானிக் கிட்ட 3 வருஷம் கிடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மெக்கானிக் கிட்ட கொடுத்தேன், அவங்கிட்ட 2 வருஷம் கிடந்தது. அவ்வளவுதான், டிவியே மறந்தாச்சு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்திலும் நியாயமாய் வருகிற கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாயமாய் வருகிற வருமானம் நமக்கு வேண்டாம். அது யாரோ வாங்கிட்டு போறாங்க. ஒரு சர்ச்சில் இப்படிதான் பேசினேன். ஒரு வயசான ஐயா வந்தாரு. ஐயா, அந்த கை வாங்கியே பழக்கப்பட்டு போச்சியா, இது நிக்க மாட்டுக்கியா, அப்படியே குறுன்னு வருதுயா, நான் வாங்கி ஏதாவது ஏழைப்பாளையங்களுக்கு கொடுத்துறாட்டா ஐயான்னாரு. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்க ஊர் சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடை தேங்காயை எடுத்து உடைக்கணும்னா கடையில காசு கொடுத்து என்ன செய்யணும், ஏழைப்பாளைக்கு செய்யணும்னா உங்க பாக்கெட்ல இருந்து செய்யுங்க, அல்லது உங்க சொத்தை விட்டு என்ன செய்யுங்க. அவன் தர்ற காசை கொண்டு நீங்க இங்க வாங்கி அங்க என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேணாம், உங்க சொந்த காசுல கொடுங்கன்னு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய மென்டாலிட்டியே எப்படி இருக்குது, தப்பாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை விண்ணகம் சேர்ப்பதற்காக இந்த பூமிக்குரியவைகளை நாம் தேடாதபடிக்கு மேலானவைகளை தேடும்படி ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்து இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்க. 3 V சொல்லியிருக்கேன். பாப்பா சொல்லு பாப்பா. உட்கார்ந்து சொல்லு. விசுவாசம். முதல் V என்னது, விசுவாசம். விடுதலை. வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணிருங்க பாப்பா. பாப்பா, உனக்கு 100 ரூபா இல்ல 200 ரூபா இருந்திருக்குல்ல அக்கா. அன்பு சகோதர சகோதரிகளை, அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. இந்த நாள்ல நம்ம எடுக்க வேண்டிய டிசிஷன் என்ன, நம்முடைய விசுவாசம் யாருக்கு கடத்தப்படணும், அந்த விசுவாசம் முன்பு
உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் பின்பு உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் பின்பு அந்த விசுவாசம் உனக்குள்ள என்ன செஞ்சிருக்கு. அப்ப ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட என்ன செஞ்சார். மறுபடியும் இந்த பூமியை நியாயம் தீர்க்க என்ன செய்ய போறாரு. இந்த விசுவாசத்தை நம்முடைய சந்ததிக்கு யார் தான் கடத்தணும். நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு யார் தான் கடத்தணும். அல்லேலூயா. நம்ம தான், நான் தான் சொல்லுங்க, நம்ம தாங்க. என்ன கேட்குறீங்க? அல்லேலூயா. நம்ம பேரம்பேத்திக்கு நம்ம தான் என்ன செய்யணும், கடத்தணும். பேர பிள்ளைய கையில தூக்கும் போது ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். பிள்ளைய கொஞ்சுறதோட அல்ல, கொஞ்சும் போதே என்ன செய்யணும், கொஞ்சும் போது என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக என் சந்ததி. யாருடைய சந்ததி? மாதிரலாக அவர் சந்ததியார் வந்துதி தும்மை பிரஸ்தாபிக்க. கல்யாண பாட்டுல பாடுறோம், மாதிரலாக ஈவ சந்ததியார் வந்துதி தும்மை பிரஸ்தாபிக்க. அப்போ ஒரு தலைமுறை கர்த்தரை, அந்த விசுவாசம் மிந்தி ஒண்ணு பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, பிறகு உன் தாய்க்கு வந்துச்சு. அந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குது, உனக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசியாதவர்கள் அவரை எப்படி தொழுது கொள்வார்கள்? எப்ப விசுவாசம் வரும்? அறிவிக்கிறவன் என்ன செய்யணும், இருக்கணும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி? அப்ப எத்தனை வேலை நமக்கு இருக்கு பாருங்க, கண்டினியூஸா எத்தனை வேலை இருக்கு பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ விசுவாசம் பெருகி நிலைத்திட வேண்டும். ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால நம்முடைய விசுவாசம் வீணாய் போகவில்லை, விசுவாசம் விருத்தியாகிறது. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால நமக்கு பாவங்களிலிருந்து என்ன உண்டு, என்ன உண்டு, விடுதலை உண்டு. எந்த பாவத்தினால நம்ம கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு, எப்பவும் கொடுப்பாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலைக்கான முகாந்திரத்தை இந்த வேதத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். கடைசியாக நம்மை விண்ணகம் சேர்க்க அவர் என்ன செஞ்சிருக்கிறார், உயிரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, எழும்பி இருக்கிறார். கொஞ்ச காலம் இந்த பூமியில நம்ம வாழ்றோம். இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும், ஆயத்தமாய் இருக்கணும். ஆவியும் மணவாட்டியும் வா வா என்கிறார்கள். மணவாட்டி சொல்றா, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும் வாரும் வாரும். எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். எங்க வீட்டுல மாடியில இருக்கிற நர்சக்காவுடைய வீட்டுக்காரரு வெளிநாட்டுல இருக்கார். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா எனக்கு இந்தியா வந்து பார்த்தாதான் சரியாகும் போல தெரியுது. உடனே இந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு திருப்பு வந்துட்டு போறதுக்கு பிளைட் சார்ஜ் எவ்வளவு, நீங்க அங்கேயே என்ன செய்யுங்க, அங்கேயே இருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு சபை இருக்கு. ஆண்டவரே நீர் அங்கேயே இரும், ஆனா என் பிள்ளைகளை என்ன செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னுடைய தேவைகளை என்ன செய்யும், நீர் எங்கே இரும். ஆம், கர்த்தராகிய இயேசுவே வாரும், ஆவியும் மணவாட்டியும் வா வா என்கிறார்கள். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர் தெழுந்தார். இந்த விசுவாசம் கிறிஸ்தவ அனுபவத்துல விசுவாசம் இல்லை என்ன ஒண்ணும் இல்ல. இயேசு உயிர் தெழாவிட்டா உங்க விசுவாசம் வீணாகி இருக்கும். இயேசு உயிர் தெழுந்தபடினாலே ஆமென். இந்த விசுவாசத்தை நம்ம மற்றவங்களுக்கு கடத்துகிறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய தேசத்தில் உள்ளவர்களுக்கு கடத்துகிறோமா? அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி அறிவிப்பார்கள்? அறிந்து கொள்ளாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்?
இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கர்த்தரை தொழுது கொள்ளவில்லையே, காரணம் என்ன? அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசத்தை நாம் மற்றவர்களுக்கு கடத்துகிறோமா? தீமோத்தேயுடைய பாட்டியிடத்தில் இருந்த விசுவாசம் தாய் ஐனிக்கேயாளுக்குள்ளே வந்தது. ஐனிக்கேயாளுக்குள்ளே இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளே வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்து விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்கிறோமே. பொந்து பிலாத்தியின் காலத்தில் பாடுபட்டு, சிலுவையில் அறையுண்டு, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்பவும் வருவார். உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க மறுபடியும் இயேசு வருகிறார். அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லும் போது நம்முடைய உடல் நடுங்கவில்லையா? இயேசு என்னை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டுமே. தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த மாலை வேளையில ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலையோடு ஆராதிக்கணப்பா. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதை தேவன் விரும்பவில்லை. விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட பாவத்திற்கு நான் அடிமைப்பட்டு இருப்பேன் என்றால் இன்றைக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையாக அல்ல. அடிமை என்றைக்கும் வீட்டுல நிலைத்திருக்க முடியாது. குமாரன் தான் நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ? எந்த பாவம் நம்மளை ஜெயிச்சிருக்கு? சீரியல் பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், முடியலையே. காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், முடியலையே. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அப்போஸ்தலனை போல ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? நம்மை விண்ணகம் சேர்க்க அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக எழுந்தருளி போனாரோ அதை போல் அவர் மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறார். அவர் சொல்லிய அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? நீ ஆயத்தப்படு. உன்னோடு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. முதலாவது நான் ஆயத்தப்படணும். என்னோடு கூடின கூட்டம் எது? என்னோடு கூடின கூட்டம் என்னுடைய மனைவி. என் கூட வந்து கூடின கூட்டம் என்னுடைய மனைவி. அதுக்கப்புறம் என்னோட கூடின கூட்டம் என் பிள்ளைகள். அதற்கப்புறம் என்னோடு கூடின கூட்டம் என் பேர பிள்ளைகள். நீ ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, உன்னோடு ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அதற்கு காவலாளனாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சந்ததிக்கு நாம் காவல். நம்முடைய சந்ததி வழி தப்பி போகாதபடிக்கு நாம் காவல் என்று வேதம் சொல்லுகிறது. காவலாளனாயிரு. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் உணர்த்தி இருப்பார் என்றால் ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக அது தேவனுடைய சந்ததின்னு எண்ணப்படணும் ஆண்டவரே. என்னுடைய சந்ததிய ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி ஜீவிக்க கிருபை தாங்க, பலன் தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, விடுதலையோடும் ஆராதிக்கணும், விசுவாசத்தோடுமே ஆராதிக்கணும். அப்பா, நம்முடைய விண்ணகம் வர வேண்டும். நாங்கள் கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.